கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையாகவே சிறப்பாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். பல யோகங்களையும் பல செல்வங்களையும் நல்ல ஒரு யோகத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெற வேண்டும். சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும். ஆக இன்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல யோகமான காலத்தை இந்த ஐப்பசி மாத பலன்களாக நல்ல நல்ல யோகங்களையும் நல்ல செல்வங்களையும் நல்ல தொழில் வளங்களையும் பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாத பலன்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஐப்பசி மாத பலன்களை விரிவாக தெளிவாக ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் அதற்கு ஆதாரபூர்வ விளக்கத்துடன் சிறப்பான யோக பலன்களை இந்த ஐப்பசி மாத பலன்களாக உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இப்ப எல்லா ராசிக்குமே ஐப்பசி மாதத்தினுடைய அதிரடி யோகம் 3 முக்கிய கிரகத்தினுடைய அம்சம் அற்புதமான யோகங்களை பார்ப்போம். ஐப்பசி மாத பலன்கள் தனுசு ராசி நேர்களே ஒரு அற்புதமான தன்னிகர் இல்லா ஒரு இப்படித்தான் இந்த நேரத்தை தனுசு ராசி அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் நல்ல வியாபாரம் இருந்தாலும் சரி, நல்ல பதவியாக இருந்தாலும் சரி, நல்ல உத்தியோகம் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கு மேல் உயர்வு வருகின்ற ஒரு சிறந்த யோகம். 3 முக்கிய சிறப்பு அம்சங்கள் ஆதாரபூர்வ கிரகங்கள் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறேன். நல்ல பொறுமையாக டிக் பண்ணாமல் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய முன்னேற்றம். மனுஷனுக்கு நல்ல படிப்பு, நல்ல கல்வி, நல்ல படிப்பு, நல்ல கல்வி, நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல வருமானம், நல்ல சொத்து சுகம், வீடு வாசல், சொத்து சுகம், இதை தரக்கூடியவர் தனுசுக்கு 1ஆம் இடத்துக்குரியவரும் 4ஆம் இடத்துக்கு. 4ஆம் இடம் வீடு, அதாவது கல்வி. முதல்ல கல்வி, அடுத்தாப்புல கல்வியால் நல்ல வருமானம், அதுக்கு அவரே தனகாரகன். அப்போ வருமானம் வந்து என்ன செய்ய, அது வீடு வாசல் வேணும்ல, எல்லாம் சுகமாக தூங்க அந்த வீடு வாசல் கொடுக்குறவர். அப்போ இத்தனை அம்சங்களுக்கு உரியவர். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது. மனுஷன் ஆரோக்கியமாக இருந்தால் படிக்க முடியும், வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட யோகங்களை தரக்கூடாது. அம்மாவால் தாயால் நல்ல யோகத்தை அனுபவிக்க முடியுமா? தாய் வழி சொத்துக்களை பெற முடியுமா? எப்படின்னு சொல்லக்கூடியது தனுசுக்கு 4ஆம் இடம். அந்த தனுசுக்கு 4ஆம் இடத்து அதிபதி போய் பணபரஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுகிறார். அதாவது எல்லா ஜாதகத்துக்குமே 2, 5, 8, 11 இந்த இடம் பணபரஸ்தானம். பணங்களை அள்ளித் தருகின்ற ஸ்தானம், பணங்களை கொட்டி தருகின்ற ஸ்தானம். கஷ்டப்படாமே ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து கொட்டும், ஆட்டோமேட்டிக்காக கொட்டும். ஆச்சரியப்படும், உங்களை தேடி வரும் பணம். 8ஆம் இடத்தை பொறுத்தளவு அழட்டிக்க வேண்டியதில்லை, சர்வசாதாரணமாக பணம் வந்து கொட்டும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட யோகம்தான் இந்த ஐப்பசி மாதம். அடமலை போல பணமழை பெய்யக்கூடிய ஒரு யோகம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 1, 4க்குரியவர். ஆக 8ஆம் இடத்தில் கடகராசியில் உச்சம் பெறுகின்ற யோக அமைப்பு தான் அந்த குரு இருக்கக்கூடிய நிலை. 8ஆம் இடத்தில். 8ஆம் இடம் பணபரஸ்தானம், பணத்தை கொட்டி தருகின்ற ஸ்தானம். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இது முதல் அமைப்பு. அடுத்ததாக உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? யாருக்கா சம்பாதிக்கணும்? முதல்ல குழந்தை இல்லாதவங்க உங்களுக்கு, உங்கள் மனைவிக்கு சம்பாதிப்பீங்க. அடுத்து குழந்தை வந்துட்டால் குழந்தைகளுக்கு சொத்து வேணும். ஆக வம்ச விருத்தி அடையணும். அந்த குழந்தைகளுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு சொத்து சேரணும். அப்படின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, தனுசுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு காலம். துலா ராசியிலிருந்து 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வர.
அதாவது 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் சொத்துக்கள் சேரும், வம்ச விருத்தி அடையும். வம்ச விருத்தி அடையும், சொத்துக்கள் சேரும், புதையல் போன்ற யோகத்தை பெறலாம். அதான் 8ஆம் இடம் காமிச்சிருச்சு. அந்த 8ஆம் இடத்திலிருந்து அந்த 8ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், 8ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், அதாவது ஒரு ஸ்தானத்தை லக்கணமாக வச்சு அதற்கு யோகஸ்தானத்தை பார்க்கும்போது தனுசு ராசிக்கு 12ஆம் இடம் வந்துடுது. நல்லா கவனிக்கணும். தனுசு ராசிக்கு 8ஆம் இடம் வந்து கடகராசி. அந்த 8ஆம் இடத்திற்கு திடீர் யோகம், திடீர் செல்வம், திடீர் பதவி யோகத்தை, பூமி யோகத்தை, சொத்து யோகத்தை தரக்கூடிய அந்த 8ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், அதற்கு திரிகோணம், 8ஆம் இடத்துக்கு திரிகோணம், அதுதான் 12ஆம் இடம். அப்ப எல்லா இடமே நல்ல ஸ்தானங்கள், நல்ல கிரக அமைப்புகள் இருந்தால் பணம், பதவி, செல்வம், பொன், பொருள் அனைத்தும் கொட்டும். வலிமையாக இருந்தா எதுவுமே கெட்ட ஸ்தானமே கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் பார்த்தாச்சு. கிரகங்கள், மோசமான கிரகங்கள் இருந்தால் தான் அதில் வந்து பாதிப்பு ஏற்படும். 12ஆம் இடத்துல மோசமான கிரகங்கள் இருக்கு வச்சுங்க, உங்கள் ராசிப்படி 6 8க்குரியவன் கெட்டு விட்டால் 12ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா விரயமாகும், சொத்து வரையாகும், வீடை விற்க வேண்டிய நிலை, கடன் ஆயிரும், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் ஸ்தான வலிமை பெறும் பொழுது பிரமாதமாக இருக்கும். கனவு நனவாகும், சொத்து சேரும், பதவி சேரும், செய்கிற தொழில் மேன்மையடையும். இது சிறப்பு. சரிங்களா? அடுத்து இன்னொரு சிறப்பு அம்சம், ஒரு மனுஷன் வியாபாரம் பார்க்குறான், தொழில் பார்க்குறான், அதை முயற்சி பண்ணுறான், நல்ல தொழிலை பார்க்குறான், அது லாபம் வரணும்ல. ஒரு இடத்த விற்கணும்னு நினைக்கிறான், ஒரு சொத்தை விற்கணும்னு நினைக்கிறேன், இந்த சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கணும், ஒரு இடம் விற்கணும், லாபமாக விற்கணும், நட்டத்துக்கு போகக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ அதற்கு இப்போ வாழ்க்கையில் அதே நேரத்தில் மனைவி மூலம் லாபத்தை பெற முடியுமா அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ நல்ல கவனிங்க, 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், மனைவி விட்டு சொத்துக்கள் சேரும், மனைவியால் யோகத்தை பெறலாம், அந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன். 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், மனைவியின் மூலம் அதிர்ஷ்டம் கொட்டக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மனுஷன் நல்லா உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், நல்ல காசு பணம் வருது, நிம்மதியாக சாப்பிடணும்ல. பொண்டாட்டி சரியில்லைன்னு வீட்டில் நிம்மதியாக சாப்பிட முடியாது, ஏன்டா வீட்டுக்கு போகிறோன்னு ஆகிப்போம். ஆக இப்போ இந்த கிரக அமைப்பு மகிழ்ச்சியான குடும்பத்தை, மனைவியின் மூலம் நல்ல யோகத்தை கொடுத்து, சொத்தை கொடுத்து, மனைவியால் நல்ல போஜனத்தையும் கொடுக்கும், நிம்மதியாக தூங்கலாம். 12ஆம் இடம் சொத்து சுகத்தோடு தூங்கக்கூடிய இடம். 12ஆம் இடம் சொத்து சுகத்தோடு தூங்கணும். 12ஆம் இடத்துல போய் சனி பாவப்பட்டு உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் தான் படுத்து கிடக்கணும். ஆக இங்கே செவ்வாய் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. ஆக சுகபோக பங்களாவில் படுத்து உனக்கு நல்ல வீடு, நல்ல வீட்டில் சுகமாக நல்ல மனைவியினுடைய அன்பு பாச நேசத்தோடு மனைவி பரிமாறி சோறு அனைத்து சுவையான உணவையும் பரிமாறி இல்லை சாப்பிட்டு நல்ல மனைவி மக்களோடு நல்ல நிம்மதியாக அழகாக தூங்கலாம். அப்படிப்பட்ட யோகம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மனைவி மூலம் லாபத்தை அடையக்கூடிய ஸ்தானம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் மனைவிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மனைவி விட்டு சொத்துக்களை பெறக்கூடிய, மனைவியால் யோகத்தை பெறக்கூடிய ஸ்தானம். இத்தனை சிறப்பு அம்சங்கள் அடைந்திருக்கிறது. நீங்கள் முயற்சி பண்ணி அடையக்கூடிய லாபஸ்தானம் ஒன்று. நீங்கள் செய்கிற வியாபாரம், உத்தியோகம், வருமானம், இதன் மூலம் லாபம் அடையக்கூடியது. அதே இடம் மனைவியால் யோகத்தை அடையக்கூடிய ஸ்தானம். இத்தனை சிறப்பு அம்சங்களும் எந்த மாதம் இப்படி ஒரு அமைப்பு வராது. இந்த ஐபிஎஸ்சியில் இப்படி ஒரு அமைப்பு வந்திருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? சரி. ஆக தனுசு ராசினியர்கள், இது வந்து பொதுவான பலன். அதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பிரச்சனைகள் நிறையா இருக்கலாம். ஏன்னா இது அப்படியே எல்லாருக்கும் நடந்துடாது. ஒரு 80, 100%, 90%
90% அப்படியே நடக்கும். சிலருக்கு நடக்காமல் போகலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், மோசமான தசாபுத்திகள். உங்களுக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தில் நீண்ட ரொம்ப நாள் கல்யாணம் முடியலை, குழந்தை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள குழந்தை இல்லாமல் இருக்குது, வியாபாரம் ரொம்ப நாள் பாதிக்குது, கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரு இடத்துல ரொம்ப பணத்தை ஒரு கூட்டு தொழிலில் பணத்தை போட்டோம், பணத்தை கொண்டு ஓடிட்டான், அந்த பணத்தை வாங்க முடியல, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கும், சொத்து பிரச்சனை இருக்கும். ஏன்டா மனுஷன் வாழ்கிறோம்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை வேதையோடு இருப்பாங்க. இது என்னைக்கு தான் சரியாக போகுதுன்னு தெரியல. வீட்டில் நிம்மதியாக போச்சுங்க, சந்தோஷமே இல்லை, வீட்டில் பிரச்சனைக்கு பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் எப்போ சரியாகும்? ஒரு விதி, உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பார் பிரம்மன். இது இந்த காலத்தில் சரியாக நிவர்த்தி அடையும் பிரம்மன் தலையெழுத்து எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு திருப்தியாக ஒரு டயத்தை ஒதுக்குங்க. உங்கள் எதிர்காலத்தை தெளிவாக சிறப்பாக தெரிஞ்சு கொள்ளுங்கள், ஆதாரபூர்வமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.